வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஏற்கனவே நம்ம சேனலில் ரெட் சாஸ் பாஸ்தா போட்டிருக்கிறோம் வித் வெஜிடபிள்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோவா சேர்க்கலை, இது சாஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு இந்த முறுக்கு மாதிரி ஷேப்பில் இருக்கிற பாஸ்தா எடுத்து வச்சுருக்குறோம். பாஸ்தா ரெகுலராக செய்கிறவங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ஷேப்ஸில் கிடைக்கும். நம்ம இந்த ஷேப்பில் உள்ளது தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அதில் இதை போட போகிறோம். அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதில் தண்ணி தாராளமாக கொதிக்க விட்டுருக்கோம். சாதாரணமாக கணக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பங்குக்கு 4லேருந்து 6 பங்கு தண்ணி வைப்பாங்க. நம்ம சும்மா ஒரு கண்ணளவு கையளவுக்கு தான் தண்ணி தாராளமாக ஊற்றி வச்சுருக்கோம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். இது நல்லா வேகணும், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலேயே நல்லா வெந்துடணும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி அப்பப்போ திறந்து கிளறி விட்டு வேக விட போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்குறோம். அந்த ஆயில் சேர்க்குறது எதுக்குன்னா, அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக அதை சேர்த்து வேக விட்டுட்ருக்கோம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு மேலேயே வேக வச்சுருந்தோம். இதை எடுத்து இப்படி ஒடிச்சு பார்த்தா அந்த உள்ளே அது ஒயிட்டாக இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட போகிறோம். இந்த வடிக்கூடையில் அதை வடித்து எடுத்து வச்சுருவோம். இதை வடிக்கிறப்போ அந்த குழாயிலையும் அந்த தண்ணி மேலே கொஞ்சம் சில் வாட்டர் ஊற்றுவோம், அப்போ தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். தண்ணி இப்போ வடிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா பச்சை தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா நல்லா ஒட்டாமல் இருக்கும், குலையாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை அகலமான பாத்திரத்தை வச்சு சிம்மில் வச்சுருக்கோம். நம்ம கிளறி முடிக்கிற வரைக்கும் அது சிம்மில் தான் இருக்கணும். இதில் கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம் திரும்ப. இப்போ ரெடிமேட் ஒயிட் சாஸ் தான் சேர்க்க போகிறோம். வீட்லேயும் நம்ம ஒயிட் சாஸ் செய்யலாம். வீட்டில் ஒயிட் சாஸ் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பட்டர், மைதா மாவு, அதில் பால் விட்டு நல்லா கரைச்சி அந்த பட்டரில் அந்த மைதா மாவு வறுத்து பால் சேர்த்து பண்ணுவோம். இது ஆல்ரெடி இது ரெடிமேடாக கிடச்சிருக்கிறதுனால இது வாங்குகிறோம். இது கிளாசிக் ஆல்ஃப்ரெடோ சாஸ். இந்த சாஸில் இப்போ தாராளமாக சேர்க்குறோம். இதுலேயே சீஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம தனியாக சீஸ் சேர்க்க வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் ஒரு 1/4 இருந்தது. ஆல்மோஸ்ட் கணக்கு சொல்லணுன்னா ஒரு தாராளமாக ஒரு 5 பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் மிளகு பவுடர் போடுறோம், பெப்பர் பவுடர். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரம் ரொம்ப தேவைப்படாது இதுக்கு. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டோம். அடுத்தது ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம், அதையும் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், சின்ன சின்ன பாட்டிலில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இட்டாலியன் ஃபுட் அதெல்லாம் செய்கிறப்போ இது சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் இருக்கலாமா? 3 மினிட்ஸ் வைக்கலாம். அடியில் பிடிச்சிடாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இது எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, எடுத்து பரிமாறிடலாம். சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப வளரும் குழந்தைகளுக்கு, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சமான ஒரு சாப்பாடு. பெரும்பாலும் இது டின்னருக்கு தான் செய்வாங்க. இப்போ நம்ம இதை எடுத்து பரிமாறிடலாம். இந்த ரெடிமேட் சாஸ்லேயே சீஸ் இருக்கிறதுனால நாங்கள் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு சீஸ் சேர்க்கலை. இதுவே நல்லா கொஞ்சம் சீஸியாக தான் இருக்குது. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை இப்போ பரிமாறிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். நீங்களும் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.